திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். அயன் டோம் தயாரித்த ரஃபேல் ஆயுத கிடங்கை தாக்கி அழித்த ஏவுகணைகள். ஈரான் ருத்ரதாண்டவம். இஸ்ரேலுக்கு பாதுகாப்பை கொடுப்பது அயன் டோம் எனப்படும் வான் பாதுகாப்பு அம்சம்தான். இதனை தயாரித்த ரஃபேல் நிறுவனத்தின் இஸ்ரேலிய ஆயுத கிடங்கை ஈரான் நேற்றிரவு குறிவைத்திருக்கிறது. இதனால் இஸ்ரேல் கடுமையான சேதங்களை சந்தித்திருக்கிறது. இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் உள்ள ஹைபாவில் இருந்து இந்த ஆயுத கிடங்கும் எண்ணெய் கிடங்குகளும் இருக்கின்றன. இவற்றை ஈரான் குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. நேற்றிரவு வெறும் 2 மணி நேரத்தில் டெல் அவிவ் மீது 50 ஏவுகணைகளும் ஹெல்பா மீது 20 ஏவுகணைகளும் ஏவப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்தும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் வகையை சேர்ந்த என்பதால் இதை தடுப்பது இஸ்ரேலுக்கு சிரமமாக இருந்திருக்கிறது. NSV சில ஏவுகணைகள் இலங்கை நோக்கி தாக்கி அழித்திருந்தன. ஈரானின் ஹைபாப் 3 சோல்பார்க்கர் கிரக பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஒளியை விட 5 மடங்கு வேகத்தில் பயணித்ததால் இஸ்ரேலுக்கு இதை தடுப்பது மிகப்பெரிய தலைவலியாக மாறியிருக்கிறது. நேற்று இரவு நடந்த தாக்குதலில் உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. விஷயம் என்னவென்றால் இஸ்ரேலை பாதுகாப்பதே அயன் டோம் தான் என்று அந்நாட்டு பெருமை பேசி வந்த நிலையில் அதை தயாரித்த ரஃபேல் ஆயுத கிடங்கை ஈரான் தாக்கியிருப்பது சர்வதேச அளவில் ரஃபேல் நிறுவனத்தின் மீதும் அதன் தயாரித்த அயன் டோம் அமைப்பின் மீதும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. இந்த தாக்குதலை இஸ்ரேல் தரப்பு மறுத்திருக்கிறது. எண்ணெய் கிடங்கின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு இருப்பது உண்மைதான் என்றும், ஆனால் ரஃபேல் ஆயுத கிடங்கை தாக்கவில்லை என்றும் மறுத்துள்ளது. இந்த தாக்குதல் குறித்து நிபுணர் கூறுகையில் அயன் டோம் அமைப்பை பற்றி ஓவராக பில்டப் செய்யப்பட்டு இருக்கிறது. இது காசா மற்றும் லெபனானில் இருந்து வரும் ராக்கெட் தாக்குதலுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு அரணாக விளங்குகிறது என்பது உண்மைதான். ஆனால் குறுகிய தூர ராக்கெட்டுகளை எதிர்கொள்ளும் வகையில் மட்டுமே இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. காசாவில் இருந்து அடிக்கடி ஏவப்படும் கசாம் மற்றும் கிராட் ரக ராக்கெட்டுகள் போன்ற 4 முதல் 70 கிலோமீட்டர் வரை செல்லும் ராக்கெட்டுகளை இடமிறக்கும் திறன் மட்டுமே இதற்கு இருக்கிறது. இதன் முதலில் 2011ஆம் ஆண்டுதான் பயன்பாட்டிற்கு வந்தது. அமெரிக்காவில் கணிசமான நிதியுதவியுடன் ரஃபேல் அட்வான்ஸ்ட் சிஸ்டம் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. இதன் செயல்பாடு ரொம்ப சிம்பிள். தங்கள் எல்லைகள் மற்றும் வரும் ராக்கெட்டுகளை பார்த்து அதை அடையாளம் கண்டு தமீர் எனப்படும் ஒரு ஏவுகணையை ஏவும். அது ராக்கெட்டை தாக்கி அழிக்கும். ஒவ்வொரு தமீர் ஏவுகணையும் சுமார் 42 லட்சம் வரை இருக்கும். ஆனால் காசாவில் இருந்து வரும் ராக்கெட்டுகள் சில ஆயிரம் மதிப்புடையவைதான். எனவே இதனை பயன்படுத்துவது கொஞ்சம் காஸ்ட்லி. இருப்பினும் நல்ல பயனை இது கொடுத்தது என்று கூறினர். இப்படி இருக்கையில்தான் இதனை உருவாக்கிய ரஃபேல் நிறுவனத்தின் இஸ்ரேலிய ஆயுத கிடங்கை ஈரான் குறிவைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.